பழங்களும் நரிகளும் ஒரு கிராமத்தில் மாறன் என்றொரு விவசாயி இருந்தார். அவருக்குச் சொந்தமான நிலத்தில் மிகவும் சுவையாக பழுக்கக்கூடிய மாம்பழங்களை விளைவிப்பதில் அவர் மிகவும் திறமையானவர். மாறன் தன் தோட்டத்தைச் சுத்தப்படுத்தி நிறைய மாங்கன்றுகளை நட்டு தினமும் கவனத்துடன் தண்ணீர் ஊற்றி பராமரித்தார். சில மாதங்களிலேயே மரங்கள் செழித்து வளர்ந்து கிளைகள் நிறைய மாம்பழங்கள் காய்த்தன. பழங்கள் பொன்னிறத்தில் பழுத்து மணம் வீசின. மாறன் மகிழ்ச்சியுடன் சில பழங்களைப் பறித்து வீட்டுக்கு எடுத்துச் சென்றார். அவர் வீட்டுக்குப் போன நேரம் அருகில் இருந்த வனத்தில் இருந்து ஒரு கூட்டம் நரிகள் பசியோடு வெளிவந்தன. அந்த நரிகள் மாறனின் தோட்டத்திற்குள் நுழைந்து மரங்களில் தொங்கிய மாம்பழங்களை ஆர்வத்துடன் கடித்துச் சுவைக்க ஆரம்பித்தன. அத்துடன் நிற்காமல் விளையாட்டாக பிஞ்சுக் கன்றுகளையும் சிறு மரங்களையும் கீழே சாய்த்து நாசம் செய்யத் தொடங்கின. தன் குடிசையில் இருந்து மாறன் இந்த அழிவையெல்லாம் பார்த்தார். நரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவரால் தனியாகச் சண்டை போட முடியவில்லை. உடனே அவர் கிராமத்தில் உள்ள வனவிலங்குகளை பிடிக்கும் உதவிப்படையினருக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்தார். உதவிப்படையினர் விரைந்து வந்து லாவகமாகச் செயல்பட்டு எல்லா நரிகளையும் பாதுகாப்பாக பெரிய கூண்டுகளில் அடைத்து வனவிலங்கு பாதுகாப்பு மையத்துக்குக் கொண்டு சென்றனர். மாறனின் தோட்டம் காப்பாற்றப்பட்டது. ஆனாலும் சில மரங்களும் கன்றுகளும் சேதமடைந்ததைப் பார்த்த அவர் மனம் வருந்தி ஒரு மூலையில் அமர்ந்து அழுதார். அவர் வருத்தத்துடன் இருக்கும்போது கதை சொல்பவர் இப்படிச் சொல்கிறார். அவர் ஏன் அழுகிறார் தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டுச் சொன்ன இந்த கதைக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் செய்ய யாரும் மறந்ததால்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும்